திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் உயர்கல்வி சேரும் மாணவ மாணவிகளின் விகிதாச்சாரம் 30% உயர்ந்துள்ளது. அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் தான் காரணம் என விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள அத்தியூர் திருவாதி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் பொதுமக்கள் குறித்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு பதிலளித்து பேசினார். கொடிய கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைக்கு 4000 நிதி வழங்கியவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். இல்லம் தேடி கல்வி மக்களை காக்கும், இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர். 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மற்றும் விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட்டை அறிவித்தார். தமிழர் முதலமைச்சர் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழகத்திலிருந்து UPSC தேர்வு எழுதிய 57 நபர்களில் 50 நபர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று வெற்றி பெற்றவர்கள். இதன் மூலம் புரட்சி செய்துள்ளார். புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் உயர்கல்வி சேரும் மாணவ மாணவிகளின் விகிதாச்சாரம் 30% உயர்ந்துள்ளது. அதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் தான். மாற்றுத்திறனாளிகளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை கொண்டு வந்துள்ளார். உள்ளாட்சி மன்றத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்துள்ளார். அதிகார பகிர்வினை வழங்கியுள்ளார். இதுவரை கேட்கும் இடத்திலிருந்த மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்தான் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என பேசிய அவர், இந்த பகுதியில் உள்ள நீண்ட நாள் கோரிக்கையான பள்ளிக்கு விழாமேடை வசதி மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களுக்கு காம்பவுண்ட் வசதி, பேருந்து வசதி, சுடுகாடு சாலை தார் சாலையாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை, இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என கிராம சபை கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளரான டாக்டர் லக்ஷ்மணன் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.